உடல் பருமன் யாருக்கு ஏற்படும்னா, அரிசி, கேழ்வரகு, கோதுமையில செய்யப்பட்ட உணவுகள சாப்பிட்டுட்டாலே அவங்களுக்கு உடல் பருமன் ஏற்பட்டுறாது. அரிசி, கேழ்வரகு, கோதுமைய சாப்பிட்டா கடினமா உழைக்கணும். முரட்டுத்தனமா உழைக்கணும். ஒரு நேரங்காலம் தெரியாம உழைக்கணும். அப்படி உழைக்காம 8 மணி நேரம் உழைக்க வேண்டியது, பகுமானமா உட்காந்து டிவி பார்க்க வேண்டியது, ஆ அவங்களுக்கு மட்டும் தான் இந்த உடல் பருமன் ஏற்படும். ஏன்னா அரிசி, கேழ்வரகு, கோதுமைன்றது எதுக்காக சாப்பிடுறோம் அப்படின்னா, முரட்டுத்தனமா உழைக்கணும், கடினமா உழைக்கணும். அதுக்காக தான் நம்ம சாப்பிடுறோம். ஒரு 18 மணி நேரம் உழைக்கணும். அதுக்காக தான் இத சாப்பிடுறோம். உழைப்பதற்காக தான் இந்த உணவ சாப்பிடுறோம். இந்த உணவ சாப்பிட்டுட்டு நீ உழைக்காம இருந்தன்னா, அப்பதான் அது உனக்கு தீங்காக மாறுகிறது. அதனால உழைக்கணும், உழைக்கணும். அதுல வேகமா இரு. நீ சும்மா இருந்தேன்னு வச்சுக்கோ, அந்த நெனப்பே இல்ல. 8 மணி நேரம் வேலை பார்த்தோமா, லீவுன்னா சந்தோஷம். வீட்ல உட்காந்து டிவி பார்க்கலாம் அப்படின்னு நெனைக்கும்போது, நீ என்ன பண்ற? நல்லா சோறு சாப்பிடுற. உன்னுடைய பொழுதுபோக்கே சாப்பிடுவதா மாறிருது. உன்னுடைய பொழுதுபோக்கு கடினமாக உழைப்பதாக இருக்க வேண்டும். உன்னுடைய லட்சியத்தில் கடினமாக உழைப்பதாக இருக்க வேண்டும். உழைப்பதில் ஆர்வமா இருக்கணும். அப்பதான் நீ இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமையினால் செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிட்டால், உனக்கு உடல் பருமன் ஏற்படாது. நீ உழைப்பதில், உன்னுடைய லட்சியத்தில் ஆர்வமாக இருக்கும்போது, இந்த மாரி சாப்பிடணும், சும்மா படுத்து கிடந்து சாப்பிடுற அந்த ஆர்வம் குறைஞ்சிரும். சாப்பாட்ட நீ மறந்துருவ. நீ வந்து நல்ல அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமைய சாப்பிட்டுட்டு, நீ முரட்டுத்தனமாவும், கடினமாவும் உழைக்காம சும்மா உட்கார்ந்து டிவி பார்த்தா, உனக்கு பொழுதுபோக்கே சாப்பிடுவதாக மாறிவிடும். உனது பொழுதுபோக்கே டிவி பார்ப்பதாக மாறிவிடும். அப்பதான் என்ன ஆகும்? சோம்பேறியாக படுத்து கிடப்பதே உனது பொழுதுபோக்காக மாறும். அப்பதான் இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமையினால உன் உடம்பு, உடல் பருமன் அதிகமாகும். உனக்கு நோய்கள் வரும். அதனால அரிசி, கேழ்வரகு, கோதுமையினால் செய்யப்பட்ட உணவு வந்து அளவுக்கு அதிகமான வலிமை தரக்கூடிய ஒரு ஊக்க மருந்து. ஒரு ஊக்கத்தை தரக்கூடிய ஒரு மருந்து அது. அப்ப அத எதுக்காக? சும்மா படுத்து கிடக்கிறதுக்காக சாப்பிடுற நீ? டிவி பார்க்கறதுக்காகவா சாப்பிட்ட? அப்படி கிடையாது. அத சாப்பிட்டன்னா கடினமா உழைக்கணும். முரட்டுத்தனமா உழைக்கிறதுக்காக தான் நீ அத சாப்பிட்ட. அதனால நீ அத சாப்பிட்டுட்டன்னா, அந்த உணவுக்கு உண்மையா இரு. நீ கடினமா உழைக்கணும், முரட்டுத்தனமா உழைக்கணும். உழைக்காம நீ சும்மா உட்கார்ந்தன்னா, கண்டிப்பா உடம்புல என்னாகும்? உடல் பருமன ஏற்படுத்திரும். நீ டிவி பார்க்குறக்கு அது மாரி சோம்பேறி ஆக்கிடும். சோம்பேறி ஆக்கி, நீ என்ன பண்ணும்? பொழுதுபோக்காகவே நெறைய சாப்பிட ஆரம்பிச்சுருவ. சாப்பிட ஆரம்பிச்சு, அதுவே ஒண்ணு அப்புறம் தான் உடல் பருமன் ஏற்படுது. அதனால வந்து கடினமாக உழைப்பதற்காகத்தான் நீ அரிசி, கேழ்வரகு, கோதுமைய சாப்பிடுற. அரிசி, கேழ்வரகு, கோதுமைய சாப்பிட்டா நீ கடினமா உழைக்கணும். கடினமா உழைக்காம, நீ அந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமைய சாப்பிட்டன்னா, அதுவே உனக்கு எதிராக மாறிவிடும். அதை சாப்பிட வேண்டும், மேலும் மேலும் அதை சாப்பிட வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படும். அத சாப்பிடுறதுல போய் கடினமா உழைச்சுக்கிட்டு இருப்ப. கடினமா உழைச்சுக்கிட்டு இருப்ப. அத நெறைய சாப்பிட்டுக்கிட்டே இருப்ப. அதுல போய் சாப்பிடுவதில் கடினமாக உழைத்தல். அந்த மாரி மாறிடும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அரிசி, கேழ்வரகு, கோதுமைய அளவோட சாப்பிட்டுட்டு, அதனால செய்யப்பட்ட உணவுகள அளவோட சாப்பிட்டுட்டு, முரட்டுத்தனமா, கடினமா உன் லட்சியத்துல உழைக்க ஆரம்பிச்சிடணும். உனக்கு நெனப்பு ஃபுல்லா உன் லட்சியமா இருக்கணும். அப்ப நீ சாப்பாட்ட மறந்துடுற. இப்ப தேவைப்படும்போது தான், பசிக்கும்போது தான் சாப்பிடுவ. பசிக்கும்போது தான் சாப்பிடணும். அப்படிலாம் காரணம் உன்னுடைய கவனம் எல்லாமே உன் தொழில்ல இருக்கு. அப்படி இல்லாம, நீ தொழில செய்யாம, உன் லட்சியத்தில உன்னுடைய கவனம் இல்லாம, 8 மணி நேரம் வேலை பார்த்தோமா கடமைக்கு, அப்பாடா லீவ் விட்டாங்கப்பா, சந்தோஷம் வீட்ல உட்காந்து டிவி பார்க்கலாம்னு நெனச்சு உட்காந்துட்டு, நல்லா அரிசி, கேழ்வரகு, கோதுமை, இட்லி, பூரி, பொங்கல், தோசைன்னு சாப்பிட்டுப்புட்டு, நல்லா டிவி பார்க்கலாம்னு நெனச்சேன்னா, அப்புறம் என்ன பண்ணுவ? கடினமா நீ இன்னும் அதிகமா சாப்பிட்டுட்டே இருப்ப. ஏன்னா, உனக்கு பொழுதுபோக்குறதே சாப்பிடுவதாக மாறிவிட்டது. அப்ப அத சாப்பிடுறது தான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்ப. அப்போ உடம்பு பருமன் ஆயிடும். அதனால அரிசி, கேழ்வரகு, கோதுமையில செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிட்டால் முரட்டுத்தனமா உழைக்கணும். அதுக்காக தான் நீ அத சாப்பிடுற. அதற்கு தேவையான வலிமையை தான் அது தருது. முரட்டுத்தனமா, கடினமா உழைப்பதற்கு தேவையான வலிமையை தான் இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை தருகிறது. தொழில்ல உழைக்கணும். அன்பு செலுத்துவதற்கு இது உதவாது. உட்கார்ந்து நல்லா அரிசி, கேழ்வரகு, கோதுமைய சாப்பிட்டுட்டு, வா குடும்பத்தினர் உட்கார்ந்து அன்பு, பாசமா பேசலாம் அப்படின்னா, அந்த பேச்சு வராது. அன்பு செலுத்துவதற்கு ஏற்ற உணவு இது கிடையாது. இது சண்டை போடுறதுக்கு தான். அந்த சண்டை போடுவத உன் லட்சியத்தில திருப்பி விட்டுரு. இத சாப்பிட்டா நீ சண்டை தான் போடுவ. இதத்தான் இந்த உலகத்தில உள்ளவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் சண்டை தான் போடணுங்கிற எண்ணத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த சண்டை போடணுங்கிற எண்ணத்த உன் தொழில்ல, உன் லட்சியத்தில திருப்பி விட்டுரு. இந்த உலகம் அதான் பண்ணிட்டு இருக்கு. அதனால அவங்களோட நம்ம நாம வந்து அப்ப அத சாப்பிடாம அன்பு செலுத்துவோம். அன்பு செலுத்துவதற்கு அரிசி, கேழ்வரகு, கோதுமை உதவாது. அதனால அத சாப்பிடக்கூடாது அப்படின்னு நெனச்சுட்டு, நீ அன்பு செலுத்தலாம், வா அரிசி அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா, அதற்கு இந்த உலகம் தயாரா இல்ல. இந்த உலகம் சண்டை போடுங்கிற முனைப்போட போய்க்கிட்டு இருக்கு. அப்ப இந்த உலகத்தோட போய் தான் இந்த உலகத்த நீ காப்பாத்தணும்.